தஞ்சை கும்பகோணம் இடையே இயக்கப்படும் தனியார் பேருந்துகளில் பயணிகளை ஏற்றுவதில் ஏற்பட்ட போட்டியால் தஞ்சையில் நடுச்சாலையில் பேருந்தை நிறுத்திவிட்டு ஓட்டுநர்கள் ஒருவரை ஒருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்டனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜா. வணக்கம் ராஜா, உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். அதாவது தஞ்சை புதிய பேருந்து நிலையத்திலிருந்து 2 பேருந்துகள், அதாவது 2 தனியார் பேருந்துகள், பழனி ஆண்டவர் மற்றும் முருகவிலாஸ், இந்த 2 பேருந்துகளும் தஞ்சை புதிய பேருந்து நிலையத்திலிருந்து கும்பகோணம் அடித்தளத்து கும்பகோணம் நோக்கி செல்ல புறப்பட்டன. இந்த புறப்பட்டு சில வினாடிகளிலே, அதாவது தஞ்சை பேருந்து நிலையத்திலிருந்து வெளியே தஞ்சை சரபோஜி கல்லூரி வாசல் முன்பு 2 பேருந்துகளும் ஒன்றோடு ஒன்று முந்தி கொண்டு செல்ல முற்பட்டன. அதாவது ஒரு பேருந்து மற்றொரு பேருந்து முந்தி செல்ல முற்பட்டன. இதன் காரணமாக 2 பேருந்து ஓட்டுநர்களும் பேருந்தை நடு சாலையில், அதாவது போக்குவரத்து நெரிசல் புரிந்த சாலை, கல்லூரி வாசல், மாணவ மாணவிகள் செல்லக்கூடிய நேரம், அந்த நேரத்தில் பேருந்தை சாலையை குறுக்கே நிறுத்திவிட்டு 2 பேருந்து ஓட்டுநர்களும் ஒருவரை ஒருவர் சரமாரியாக தாக்கி கொண்டனர். இந்த வீடியோவானது அந்த பகுதியில் இருந்த மக்கள் இதை தங்களது செல்போனில் பதிவிட்டு அதை தற்பொழுது அந்த வீடியோ தற்பொழுது வைரலாகி வருகிறது. குறிப்பாக தஞ்சையிலிருந்து கும்பகோணம் வழித்தடத்திற்கு அதிக அளவு அரசு பேருந்துகளை விட தனியார் பேருந்துகள் தான் அதிக அளவு இயக்கப்படுகிறது. அது குறிப்பாக 3 நிமிடங்கள் முதல் 5 நிமிடங்கள் இடைவெளியில் இந்த பேருந்துகள் இயக்கப்படுகிறது. இதன் காரணமாக தனியார் பேருந்துகள் தனது கலெக்ஷன், அதாவது கலெக்ஷன் பயணிகளை அதிக அளவு ஏற்றி கலெக்ஷன் பார்க்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் 2 பேருந்து ஓட்டுநர்கள் பேருந்து நிலையத்திலிருந்து வெளியே எடுத்த அடுத்த சில வினாடிகளிலே போட்டி போட்டுக் கொண்டுதான் பேருந்துகள் இயக்கப்படுகிறது. இதில் பயணிகளுடைய பாதுகாப்பு பேருந்து ஓட்டுநர்கள் பயணிகளுடைய பாதுகாப்பு நலனை அவர்கள் கருத்தில் கொள்வதில்லை. அந்த கலெக்ஷன் மட்டுமே முக்கியமாக அந்த பேருந்து ஓட்டுநர்கள் நடந்து கொள்கின்றனர். இதன் காரணமாக தான் அடிக்கடி இந்த தனியார் பேருந்து ஓட்டுநர்களிடையே மோதல் ஏற்பட்டு கைகலப்பாக மாறி வருகிறது. சில தினங்களுக்கு முன்பு கூட தஞ்சை புதிய பேருந்து நிலையத்தில் ஒரு தனியார் பேருந்து ஓட்டுநரை பேருந்திலிருந்து இறக்கி மற்றொரு தனியார் பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் அவர் ஆட்டோவுடன் சேர்ந்து தரமாரியாக தாக்கி ஓட விரட்டி அடுத்த சம்பவம் கூட நிகழ்ந்திருக்கிறது. இந்த சம்பவம் இதற்கு அந்த டைம் தான் முக்கிய காரணமாக விளங்குகிறது. அதாவது அரசு பேருந்துகள் இயக்கப்படாமல் தனியார் பேருந்துகள் மட்டுமே அதிக அளவு இந்த தஞ்சை கும்பகோணம் வழித்தடத்தில் இயக்கப்படுவதன் காரணமாக, இந்த பேருந்து கலெக்ஷன் செய்கிற ஒரு நோக்கத்தின் காரணமாக அது இடைவெளி என்பது 3 முதல் 5 நிமிடங்கள் இடைவெளி இருப்பதன் காரணமாக இவர்களுக்கு இந்த போட்டி ஏற்படுகிறது. இந்த போட்டி மோதலாக உருவாகிறது. இந்த மோதல் காரணமாக அதிக அளவு பாதிக்கப்படுவது என்பது பயணிகள் தான் அதிக அளவு பாதிக்கப்படுகிறார்கள். அதாவது அவர்கள் பள்ளிக்கு செல்லக்கூடியவர்கள், கல்லூரிக்கு செல்லக்கூடியவர்கள், அதே போல அலுவலகம் செல்லக்கூடியவர்கள் தான் அதிக அளவு பாதிக்கப்படுகிறார்கள். இனியாவது இதை கவனித்துக் கொண்டு வட்டார போக்குவரத்து அலுவலர் இதை கவனித்துக் கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.